கஸ்டமரோட புக்கிங் டைமே வேறங்க. ஆனா நம்ம வீட்லேருந்து புறப்படுறதே இப்போ தாங்க புறப்படுறோம். இன்னும் வேற கோயிலுக்கு வேற போயிட்டு இப்போ தாங்க கோயிலில் வந்து லேட் ஆயிடுச்சுங்க. திரும்ப கோயிலுக்கு போகாமல் எப்படிங்க போகிறது டியூட்டிக்கு. ஸோ இப்போ தாங்க கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இப்போ தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து எங்கேருந்து கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம அப்படியே வந்துட்டு தன்வந்திரி கோயிலில் அப்படியே சாமிக்கும் அதை தாண்டி தாங்க பிக்கப்பு. ஸோ வண்டி வேறு இங்கே தாங்க நிற்கிது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு எஸ்டர்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. ஆனால் அந்த மழைக்கு அதிகமாக இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு வந்து வெயில் அடிக்குதுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாமி கும்பிட்டு நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணி போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒயிட் ஏஞ்சல் பாருங்கள். எஸ்டர்டே மே 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைஸ் ரோடு வந்து பன்னார்கட்டா போயிருந்தோங்க. அப்போ நைஸ் ரோட்டில் சரியான மழை. அதனால் வண்டி மார்னிங் கூட கழுவலைங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் டியூட்டி ஓட்டணுங்க. அதில் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ வண்டி ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தாங்க இருக்குது. நம்ம அப்படியே நம்ம போயிட்டு வந்து இந்த டியூட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து கழுவிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லவே இல்லை. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, கஸ்டமர் வந்து எஸ்டர்டேவே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க நைட்டு. நாளைக்கு காலையில் 9:30க்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க, தென்கன்னி கோட்டை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேனோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் இப்போ தான் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென்கன்னி கோட்டை எப்படி போகிறோம், கஸ்டமரை எப்படி பிக்கப் பண்ணுறோம், எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது இந்த விலாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கெங்கே டியூட்டியில் இருக்கீங்க, எங்கெங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மார்னிங் நம்ம வந்து பார்த்து கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து எக்ஸாக்டாக டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 9:42 ஆயிடுச்சுங்க இது வரைக்குமே. ஆனால் இது வரைக்குமே 12 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 o'clock ஆச்சு கஸ்டமரோட இடத்துக்கு போகிறோமான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கஸ்டமரோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. நம்ம முருகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் செம்பருத்தி பூவெல்லாம் வச்சுட்டோங்க. ஆஞ்சநேயருக்கும் செம்பருத்தி பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம அவ்வளோதாங்க, கஸ்டமர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியும் சொல்லியாச்சு. கஸ்டமர் இருந்தால் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கஸ்டமர் ஆக்சுவலி வந்து கோயிலில் இருக்கப்பே வந்து கால் பண்ணிட்டாங்க கஸ்டமரு. அதனால் ரெடியாக தாங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:50 ஆச்சுங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமரும் வந்துட்டாங்க. அவ்வளோதான், இப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. நம்மளும் அப்படியே வந்து ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம வந்து அப்படியே வண்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் விடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 10:58 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா தென்கன்னி கோட்டை தாண்டி வந்துட்டோங்க. ஸோ இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து நம்ம இப்போ தாங்க வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்கன்னி கோட்டைகிட்ட தாங்க. இந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம வந்து வந்திருக்கோம். தென்கன்னி கோட்டை தாண்டிங்க. தென்கன்னி கோட்டை தாண்டி இருந்தோம். கஸ்டமரோட வீடு வந்து பேக் சைடில் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் கஸ்டமர் வர வரைக்கும். கஸ்டமர் வந்தோடனே நம்ம அப்படியே கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12:42 ஆகுதுங்க. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தென்கன்னி கோட்டைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ HK ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் தாங்க நம்ம வந்து இருக்கோம். கஸ்டமர் சாப்பிட்டு போயிடலாம். 1 o'clock ஆயிடுச்சுங்க. அதனால் வீட்டுக்கு இன்னும் போகிறதுக்கு இன்னும் ஒரு 2:30 கிட்ட ஆயிரும். அதனால் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே மேடம், சரியா சாப்பிட்டு போயிடலாம் மேடம், இந்த ஹோட்டலில் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரே இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க, இப்போ தான் நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம அப்படியே போய் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:42 ஆச்சுங்க. நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ கஸ்டமர் அப்படியே போய்ட்டு நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன டியூட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. சூளகிரி கஸ்டமர் ஒருத்தர் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஆனால் புக் பண்ணலைங்க. ஈவினிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புக் பண்ணால் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்து இப்போ வந்து நல்லபடியாக வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:14 ஆச்சுங்க. கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு இந்த டியூட்டிக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க.
பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து விலாக் வந்து கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வந்து இது மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கேப் வேணும், ஒசூரில் கேப் வேணும், நாமக்கல்லில் கேப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வச்சு நடத்துறது தான் இந்தியன் டாக்ஸி அண்ட் ட்ராவல்ஸுங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக டியூட்டி வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் டு ஆல்.